விளக்கிக்கிட்டு ஒரு வார்த்தை அத்தனை இம்சையை தரும். சொல்லலாமா வேண்டாமான்னுதான் பெரும்பாலும் அந்த இம்சை இருக்கும். சொல்லாம போன வார்த்தை காலத்துக்கும் நம்மள சங்கடப்படுத்தும். சொல்ற வார்த்தைகளும் சரியா சொல்லப்படும். மின்சாரம் போனா நமக்கு ஒரு மெழுகுவத்தி தேவைப்படுது இல்லையா? அந்த மாதிரிதான் மனசு குழப்பமா இருக்கிறப்ப ஒரு ஆலோசனை சின்ன ஒளிய தரலாம். வாங்க மனதோடு பேசலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 0443042777 0443063299. இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக மனநல ஆலோசகர்கள் ஷீலாவும் சரஸ் பாஸ்கர் அவர்களும் இருக்காங்க. ஒரு மாணவன் அவனோட ஆசிரியையும் சேர்ந்து போனதா சமீபத்துல வாட்ஸ்அப்லயும் சமூக வலைதளங்கள்லயும் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்பட்டுச்சு. இப்படி வயதுக்கு பொருந்தாத உறவுகள் ஏற்படுறதுக்கான காரணம் ஏதாச்சும் இருக்கா? இதெல்லாம் பரபரப்பா பேசுறதுக்கு பின்னால ஏதாச்சும் பீப்பிங் டாம் ஆட்டிடியூட் இருக்கா? வாட் டு யூ ஃபீல்? சரஸ் பாஸ்கர், நீங்க சொல்லுங்க. உங்களுடைய முதல் கேள்விக்கு காரணம்னு கேட்டானா, அந்த ஆசிரியையோட பேக்ரவுண்ட் நமக்கு தெரியாது. பட் நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷனும் நானும் வாட்ஸ்அப்ல பார்த்தேன். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு பார்க்கும்போது அந்த ஆசிரியைக்கு உணர்வு ரீதியா அவங்க செயல்பட்டாங்களே ஒழிய அறிவு ரீதியாவோ ஆக்கப்பூர்வமாவோ ஒரு முடிவு எடுக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, இத நான் அத்துமீறல்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்களை பொறுத்த மட்டும் அவங்க ஒரு அடல்ட். ஆனா அவங்க ஹேண்டில் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப் உறவுன்னு ஆரம்பிச்சது ஒரு அடலசென்ட். அதனாலதான் இந்த அத்துமீறல்ங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்றேன். அதை எக்ஸ்ப்ளாய்டேஷன் கூட ஒரு சொல்லலாமோன்னு எனக்கு தோன்றது. அப்படி இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில தன்னுடைய தேவைகள் ஏதோ பூர்த்தி அடையாத போதும், தனக்கு திருப்திகரமான உறவுகள் அமையாத போதும், அப்போதான் நம்மளுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் வெளியில போய் தேடல்னு ஆரம்பிக்கிறது. அந்த தேடல் ஆரம்பிக்கும் போது இந்த டீனேஜர் ஒரு அந்யோன்யத்தோட பழகும் போது அது அடுத்த லெவல்ல பவுண்டரி எல்லாம் கிராஸ் பண்ணி அடுத்த லெவல்ல போய் ஒரு உறவா மாறுறதுன்னு நான் நம்புறேன். ரெண்டாவது, நீங்க கேட்டீங்க இந்த பீப்பிங் டாம் இது என்னது, இது சொசைட்டில இது ஒரு பரபரப்பான விஷயமா மீடியால பேசப்படுறது அப்படின்னு. எப்போதுமே சமூகத்துல சமூக ஒரு புரோட்டோகால மீறி ஒரு செயல் நடக்கும் போது நிச்சயமா ஒரு பரபரப்பு, ஒரு ஆச்சரியம், ஒரு அதிர்ச்சி, ஒரு கவலை கூட இருக்க சான்ஸ் இருக்கு. அதனாலதான் இந்த எக்ஸ்போஷர் கொஞ்சம் அதிகமா நம்ம பேசுறோம் நம்புறேன். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில முதலாக ஹரிஷ் லைன்ல இருக்காரு, பெங்களூர்ல இருந்து. வணக்கம் ஹரிஷ், மனதோடு பேசலாம் கால் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க என்ன சார்? சொல்லுங்க ஹரிஷ், என்ன சார்? நல்லா கேக்குது ஹரிஷ், சொல்லுங்க உங்க மனசு. என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, படிப்பு விஷயத்துல என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஓகே ஓகே, தென் நான் போய் சாமிஜி கிட்ட அங்கெங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பாத்துட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க, யாருக்கிட்ட ஏமாந்திருக்கான் இவன் சொல்றாங்க. சரி, இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். அத உண்மை இந்த மாதிரி ஏமாத்தலாமா? ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட ஏமாத்தலாமா? படிக்காத மாதிரி பண்ற மாதிரி ஏமாத்தலாமா? அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறீங்களா? பண்ண முடியுமான்னு கேக்குறேன். ஓகே, நம்ம ஷீலா கிட்ட கேட்கலாம். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இவர் படிப்புல கவனம் இல்ல அப்படிங்கறதுக்கு ஃபீல் பண்றாரு, கூடவே இன்னொருத்தர் படிக்காம இருக்கிறதுக்கு நம்ம எதனா செய்வன கூட வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டும் இவருக்கு இருக்கு. ஹரிஷ், சொல்லுங்க. உங்க வயசு என்ன படிக்கிறீங்க இப்போ? நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன். இந்த கான்சென்ட்ரேஷன் இல்லாதது எவ்வளவு நாளா இருக்கு? சுமார் ஒரு 5 years இருக்கு. 5 years. அதுக்கு முன்னாடி எப்படி படிச்சிட்டு இருந்தீங்க? நார்மலா தான் இருந்தேன். ஓகே. ஃப்ரெண்ட்ஷிப் சரியான ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி தலைக்கெடுத்திருப்பான்னு டவுட்டா இருக்கு எனக்கு. புரியல. ஃப்ரெண்ட் யாரனா இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு டவுட் இருக்கு. முதல்ல அந்த மாதிரி ஒரு பிலீஃப், அது மாதிரி ஒரு பிலீஃப் எல்லாம் எடுத்து தூக்கி போட்டுருங்க. சாமியார் கிட்ட போறதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நீங்களே இப்ப முன்னாடி ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு இருந்தீங்க, இப்ப படிக்க முடியல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு திங்க் பண்ணி பாருங்க. மேபி உங்களுக்கு வேற ஏதாவது டைவர்ஷன், லவ் அஃபேரோ இல்ல வேற ஏதாவது மாதிரி ஃபேமிலில ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். இது என்ன காரணம் நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு நீங்களே தீர்வு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா ஹரிஷ்? உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் நீங்களே தான் படிப்படியா டெவலப் பண்ணிக்கணும். மத்தவங்க எல்லாம் யாரும் எதுவும் செய்ய முடியாது. உங்க மேல நீங்களே நம்பிக்கை வச்சு படிங்க. ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட். நம்ம நிகழ்ச்சியில அடுத்தபடியாக சக்தி இருக்காங்க திருவண்ணாமலையில இருந்து. வணக்கம் சக்தி, மனதோடு பேசலாம். என்ன பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ மேடம். சொல்லுங்க சக்தி. ஹலோ மேடம், நான் திருவண்ணாமலை இருந்து பேசுறோம்.
சொல்லுங்க, உங்க மனசுல என்ன இருக்கு பகிர்ந்துக்கோங்க. மேடம், நான் 2009ல இருந்து எனக்கு அக்ரோபோபியான்ட்டு ஒரு போபியா இருக்குன்ட்டு சைக்காட்ரிஸ்ட் பார்த்தோம். ஹலோ, சரி, அவர் என்ன சொன்னாரு? அவர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. நான் இப்போ 2014 வரைக்கும் எனக்கு அந்த ப்ராப்ளம் கியூர் ஆகல. பஸ்ல போனா ஒரு பயம், பதட்டம் இந்த மாதிரி ஏற்படுது. அதே மாதிரி 2 வீலர்ல போனாலும் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் என்னால டிரைவ் பண்ண முடியல. சரி, ஓகே. இதனால எனக்கு யாருன்னா ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியே இருக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா வெளியே போனோட யாருன்னா ஒருத்தர் கூட கூப்பிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை தான் இருக்கு. இப்பயும் நான் கண்டினியூவா டேப்லெட் எடுத்துட்டு தான் இருக்கோம். இதுக்கு என்ன தீர்வு நம்ம டாக்டர் கிட்ட கேட்போம். கவலைப்படாதீங்க, இதுக்கு என்ன தீர்வு நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். சரஸ் பாஸ்கர், நீங்க இவருக்கு என்ன சஜஸ்ட் பண்றீங்க? முதல்ல நான் சொல்ல விரும்புறேன், நான் உளவியல் ஆலோசகர், மனநல ஆலோசகர், மருத்துவர் அல்ல. சக்தி, உங்களுடைய வருத்தமும் கவலையும் எனக்கு நன்றாக புரிகிறது. அதாவது உங்களுக்கு இருக்கிறது வந்து அளவுக்கு அதிகமான கவலை. அளவுக்கு அதிகமான கவலை வரும்போது பயம் தன்னால உருவாகிறது. நான் விழுந்துருவேனோ, கூட்டத்துல என்னால தனியா சமாளிச்சுட்டு போக முடியுமா அப்படிங்கறது உங்க எண்ண ஓட்டங்கள் ஃபாஸ்டா ஓடுறது. 3 times மோர் தென் எதுக்கு தேவையோ அதுக்கு அளவுக்கு அதிகமா உங்க எண்ணங்கள் ஓடுறது. இப்போ இந்த கவலை, பயம், ஆங்ஸைட்டி, அகோரோபோபியா அதெல்லாம் நீங்க சொல்லும் போது ரசாயன ரீதியாவும் ஒரு காரணங்கள் இருக்கலாம். நம்ம மூளையில செரட்டோனின், டோபமைன் அதனுடைய சுரப்பிகளுடைய பாதிப்பு, கெமிக்கல் இம்பேலன்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு போபிக் டெண்டன்சி வரலாம். இல்லாட்டா சின்ன வயசுல உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் நடந்திருந்ததுன்னா அந்த அனுபவங்களுடைய தாக்கத்தினாலையும் இந்த கவலையும் பயமும் வரலாம். இதுக்கு தீர்வு வந்து இப்ப அவர் மருத்துவ ரீதியா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. அந்த மருத்துவ ரீதியோட நாங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னாக்க சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்டா கவுன்சிலிங்கும் போகணும்னு நாங்க சொல்லுவோம். ஏன்னா அந்த ரசாயனத்தை கண்ட்ரோல் பண்ணது மெடிசன். ஆனா எண்ணங்களையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்துது, ஒழுங்குக்கு கொண்டு வருதுதான் கவுன்சிலிங்கோட சப்போர்ட். சோ கவுன்சிலிங் போகணும்னு நான் உங்களை விரும்பி கேட்டுக்கிறேன் சக்தி. சோ உங்க சைக்கியாட்ரிஸ்ட் கிட்டே நீங்க கேட்டு ஒரு சைக்காலஜிஸ்டோட இன்டர்வென்ஷனையும் நீங்க ஆட் பண்ணினீங்கன்னா உங்களால தனியா சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய நம்பிக்கையும் தைரியமும் வரும்னு நான் நம்புறேன். டாக்டர் சொன்னது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சக்தி, ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சோ மச். இப்ப அடுத்தபடியா பிரபாகரன் சென்னையில இருந்து தொடர்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, மனதோடு பேசலாம். பிரபாகரன், என்ன பகிர்ந்துக்க போறீங்க நம்ம நிகழ்ச்சியில? இன்னைக்கு வந்து நான் வந்து சென்னையில இருந்து பேசுறேன். என்னன்னா, இப்ப நம்ம டே டு டே லைஃப்ல வந்து நம்ம நிறைய ரிஸ்க் எடுக்கிறோம்ல. ஒரு விஷயம் நமக்கு பயமா இருக்கு, ஆனா தைரியமா போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல போய் செய்யணுமா, இல்லன்னா வந்து பொறுமையா தானா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். நீங்க ஒரு கேள்வியா கேக்குறீங்க இல்லையா? எந்த ஒரு விஷயம்னாலும் இறங்கி போய் ரிஸ்க் எடுத்து பண்ணலாமா, இல்ல பொறுமையா இருந்து அப்படியே தானா நடக்கட்டும்னு விடலாமா அப்படின்னு, கரெக்டா? ஆமா. ஓகே, நம்ம இத வந்து ஷீலா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லைன்ல எந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ரிஸ்க் எடுக்கலாமான்னு தோணுது உங்களுக்கு? ஆக்சுவலா வந்து நான் வந்து எப்படின்னா ரொம்ப அஃபென்சிவான பர்சன், சரிங்களா? எல்லாமே வந்து ஃப்ரண்ட்ல போய் நம்ம தான் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ், ஒரு லைஃப், அதாவது ஃபேமிலி ஓரியன்டட் எல்லாமே, சரிங்களா? அது என்ன ஆயிடுது, நம்ம போய் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் நம்ம வந்து பின்னாடி வந்து ஓரளவுக்கு சக்சஸ் இருக்கும், சரிங்களா? ஆனா எனக்கு என்ன ஃபீலிங் இருக்குன்னா, நம்ம பொறுமையா இருந்ததுன்னா இன்னும் வந்து பர்ஃபெக்டா பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருக்கு. எது வந்து கரெக்டான வந்து நீங்க சொல்றது ரிஸ்க் எடுக்கிறீங்க, சில பிசினஸ் விஷயமாவோ இல்ல வந்து முன்னாடி நின்று சில இதை ஆர்கனைஸ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் தானே சொல்றீங்க? எந்த விஷயமே ரொம்ப அவசரப்பட்டு பண்ணிடுறாரா, ஆனா அதுக்கப்புறம் ஃபீல் பண்றாரு இன்னும் கொஞ்சம் பொறுமையா சொல்றீங்க. இப்ப என்ன மாதிரி விஷயம் வந்து அவசரப்பட்டு செய்யும் போது அது தப்பு நடக்கிறதோ, அதுல என்னெல்லாம் தப்பு நடந்ததுன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு வராம நீங்க பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. ரிஸ்க் எடுக்கிறதுல வந்து தப்புன்னு நான் வந்து லைஃப்ல சொல்ல மாட்டேன். சில விஷயங்கள் இன்ஸ்டன்டா நம்ம டிசைட் பண்ணி பண்றது நல்லதுதான். அது ரொம்ப யோசிச்சேன்னா தப்பாயிடும். கரெக்ட். would you like to add something sir? டெஃபினெட்லி பிரபாகரன், நீங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிற அந்த சுபாவம் உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம்.
நீங்க அந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு காரியத்துல நீங்க இறங்கும் போது அதை செஞ்சு முடிச்ச பிறகு இதை விட இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமா நீங்க நினைக்கிறது அதை விட ஒரு மிக சந்தோஷமான விஷயம். ஏன்னா உங்களுக்கு அதுல லேர்னிங் நடக்கிறது. அந்த லேர்னிங் டு பிகம் அ பெட்டர் பர்சன் நடக்கும் போது உங்களுடைய நம்பிக்கையும் இன்னும் ஜாஸ்தி ஆகணும். அதுக்கு பதிலா நீங்க உங்களை குவெஸ்சன் பண்ணிக்கும் போது செல்ஃப் டவுட்ங்கிறது வந்ததுன்னா அந்த இனிஷியேட்டிவ்ங்கிற அந்த முயற்சி எடுக்கிறதுல கொஞ்சம் பேக் ஆயிடும். அதனால அந்த செல்ஃப் டவுட்டை குறைச்சிக்கிட்டு இதுல நான் என்ன தவறுல நான் என்ன கத்துக்கிட்டேன்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களோட இனிஷியேட்டிவ் அண்ட் கான்பிடன்ஸ் வளர்த்துக்கணும். ஒன்னோடலயும் டவுட் இல்லாம. மனசு ஒரு அழகான அடிமை, ஆனா மோசமான எஜமான். அதை நம்ம வசமாக்க தொடர்பு கொள்ளுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 0444427777 மற்றொரு தொலைபேசி எண் 0443063299. நம்ம மனதோடு பேசலாம்ல அடுத்தபடியா விழுப்புரம்ல இருந்து அன்பரசு தொடர்புல இருக்காரு. வணக்கம் அன்பரசு, நம்ம மனதோடு பேசலாம்ல என்ன பகிர்ந்துக்க போறீங்க? வணக்கம், சொல்லுங்க அன்பரசு. ஹலோ, சொல்லுங்க, தயக்கம் இல்லாம சொல்லுங்க. மேடம், எனக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு மன உறுதியே இல்ல மேடம். எது கிடைத்தாலும் பயமாவே இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு எந்தவித கான்சென்ட்ரேஷனும் இல்ல மேடம். எனக்கு ஒரு வேலையில எடுத்துட்டு போனா கூட அந்த வேலையை என்னால செய்ய முடியுமா இல்ல அது புரிஞ்சுக்க முடியல, ஆனா என்னால செயல்படுத்த முடியல மேடம். அத எடுத்தாலும் எனக்குள்ள ஒரு மன உடைச்சல அப்படி எப்படி சொல்றதுன்னு தெரியல மேம். அது எனக்கு ஓகே, நீங்க கவலைப்படாதீங்க. என்ன செய்யறது தெரியல சொல்றீங்க, நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். கவலைப்படாதீங்க. இப்ப அன்பரசுக்கு என்ன ஒரு தீர்வு சொல்வீங்க சரஸ் பாஸ்கர்? நீங்க வளர்ந்த விதம், வளர்க்கப்பட்ட விதமும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது அன்பரசு. உங்களை கான்பிடென்ட்டா வளர்த்திருந்தானாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செல்ஃப் டவுட் வராது. நீங்க செய்யற காரியங்கள்ல தவறு நிறைய மிகைப்படுத்தி எல்லாரும் சொன்னாலும் உங்களுக்கு அந்த பயத்தினாலேயே ஒரு புது காரியம் எடுத்து செய்ய முடியாத ஒரு தயக்கம் வரும். அதனால நீங்க உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ பில்ட் பண்ணறதுக்கு ஒரு நல்ல நண்பன் கிட்டயோ இல்ல உங்க குடும்பத்தினர் கிட்டயோ நீங்க பேசி உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு முதல்ல நீங்க கண்டுபிடிச்சுக்கணும்னு நான் நம்புறேன். கரெக்டா, அவங்களுக்கு ரொம்ப நல்ல கான்பிடன்ஸ் பூஸ்ட் கொடுத்திருக்கோம். இது நன்றி. இப்ப அடுத்தபடியாக ஸ்வாதி திருவண்ணாமலையில இருந்து தொடர்புல இருக்காங்க. வணக்கம் ஸ்வாதி, மனதோடு பேசலாம்ல என்ன பகிர்ந்துக்க போறீங்க? வணக்கம் ஸ்வாதி, சொல்லுங்க. ஹலோ டாக்டர், என் பேர் சுமதி. சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உங்க மனசுல என்ன இருக்கு? மேம், எனக்கு ஏற்கனவே 3 பெண் குழந்தைங்க இருக்கு. அதுல லாஸ்ட் மந்த் நான் பிரெக்னெண்டா இருந்தப்போ எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன். அவரு இல்ல இதையும் பெற்றுக்கலாம்னு சொல்லி எனக்கு சொன்னாரு. அவர் பேசி கேட்காம நான் போய் அபார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதனால அவர் இப்போ எங்கிட்ட சண்டை போட்டுட்டு போய் அவங்க அம்மா வீட்டுல தண்ணி கொடுத்துன்னு இருக்காரு. எல்லாரும் சொல்றாங்க ஒரு 3 மாசத்துக்கு அவரா வர வரைக்கும் இந்த பிரச்சனையை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எப்படி இந்த பிரச்சனையை பத்தி அவர்கிட்ட போய் பேசலாமா இல்லன்னா அவரா வரட்டும்னு சொல்லிட்டு பொறுமையா வெயிட் பண்ணலாமா மேம்? அவங்க என்ன கன்வே பண்ணாங்க? இப்போ அவங்க ஒரு லவ் அஃபேர்ல இருக்காங்க. அவங்க வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணலாமா இல்ல இவங்களே போய் அவங்க கிட்ட பேசலாமா அப்படின்றத கேக்குறேன். யாருக்கு லவ் அஃபேர்ல? இவங்களுக்கு. சுமதியா? ஆமா, அவங்க கால் பண்ணாங்க. சுமதி, ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? இருக்கு மேம். கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க, யாருக்கு லவ் அஃபேர்ல இருக்கீங்க? லவ் அஃபேர் இல்ல மேம். என்ன? ஏற்கனவே 3 பெண் குழந்தைங்களுக்கு அம்மா. போன மாசம் நான் கன்சீவா இருந்தப்போ எங்க வீட்டுக்காரர் இதையும் பெற்றுக்கோன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. ஓகே, நான் அவர் பேசி கேட்காம போய் அபோர்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். வேண்டாம், மறுபடியும் பெண் குழந்தைய பிறந்துடுமோன்னுட்டு. ஓகே, அதனால அவர் என்ன கேட்காம எதுக்கு அபோர்ட் பண்ணிட்டு வந்தான்னு சொல்லிட்டு என்ன விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாரு. ஓகே, இப்ப பிரச்சனை அவர் திரும்பி வரணும்ங்கிறது இல்லையா? ஆமா மேம். நீங்க அத பத்தி நீங்க செஞ்சது கொஞ்சம் கரெக்ட் தான் சுமதி. ஏன்னா ஏற்கனவே 3 பெண் குழந்தைங்க வச்சிருக்கீங்க. உங்களோட பினான்சியல் இது என்னங்கிறது எனக்கு தெரியாது. இந்த காலத்துல 3 குழந்தைங்க வளர்த்துறது ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கு வேண்டிய ப்ராப்பரா ஸ்டடீஸ் இதெல்லாம் கொடுக்கறது. மேபி அவருக்கு அந்த பையன் வேணும்னு நினைச்சிருக்கலாம் 3வது 4வது. சோ நீங்க அவரு காமா ஆகி வந்த அப்புறமா வீட்டுக்கு வந்த அப்புறமா அவரை கொஞ்சம் நிதானமா எடுத்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அவருக்கு சிச்சுவேஷன் என்னங்கிறது. உங்க மனசுல இருக்கிறது நீங்க அவர்கிட்ட பேசுங்க.
நீங்க வெளிப்படையா அவர்கிட்ட பகிர்ந்துக்கணும். இடைப்பட்ட காலத்துல பிரிஞ்சிருக்கிறதுனால இன்னும் கோவம் ஜாஸ்தி ஆயிடுமோ அப்படின்ற பயம் இருக்கு மேம். இல்ல சாந்தமாயிட்டு கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாரு. எவ்வளவு நாள் இருக்க போறாருங்க? பசங்களை நீங்க பாக்க விடுறீங்களா? அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க, எங்க வீட்டுக்கு வராங்க. அவரும் வீட்டுக்கு வராரு, குளிக்கிறாரு, ட்ரெஸ் எல்லாம் கழிச்சு போட்டு போறாரு. ஆனா எங்க பேசுறதே இல்ல மேம். இல்ல கொஞ்ச நாள் ஆனா சரியாயிடும் சுமதி. அவர் புரிய வைங்க கொஞ்சம் நிதானமான அப்புறமா. ஓகே சரஸ் பாஸ்கர், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா ஃபேமிலியில பொறுத்த வரைக்கும்? இதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குமா. எந்த ஒரு குடும்ப விஷயமா இருந்தாலும் கணவரோட கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கும் போது அந்த குடும்பத்துல உறவு சுமூகமா தான் இருக்கு. இப்ப உங்களுடைய தனிப்பட்ட கவலைனாலையும் பொருளாதார ரீதியா இந்த அடுத்ததும் மகளா பிறந்தா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்தினாலையும் நீங்க தனித்து எடுத்த முடிவினுடைய விளைவு தான் இப்ப உங்க கணவர் வந்து உங்களை பிரிஞ்சு போயிருக்காரு. அவருடைய கோபம் தன்னால அடங்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது வந்து தெரியாது, எவ்வளவு நாள் ஆகும் தெரியாது. ஆனா நீங்க வந்து எந்த நிலையில நீங்க இந்த முடிவை எடுத்தீங்கன்னு அவரோட புரிய வைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணினீங்கன்னா, நீங்க எஃபர்ட் எடுத்து இனிஷியேட்டிவ் எடுத்தீங்கன்னா அதுல வந்து அவர் சமாதானம் ஆகி உங்ககிட்ட திரும்பி பேச வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. கடந்த காலத்துல வாழ முடியாது, தலை கீழே நின்னாலும் இப்ப எதிர்காலத்துல வாழ முடியாது. அதனால இருக்க இந்த நிமிஷத்தை சந்தோஷமா வாழலாம். அதுக்கு மனதோடு பேச தொடர்பு கொள்ளுங்க. 044 30427777 044 30632994. நம்ம மனதோடு பேசலாம் நிகழ்ச்சியில அடுத்தபடியா சிவகங்கையில இருந்து கான் தொடர்புல இருக்காரு. வணக்கம். வணக்கம்மா. கான், நம்ம மனதோடு பேசலாம்ல என்ன பகிர்ந்துக்க போறீங்க? அதாவது நான் பிசினஸ் மேனு, என்கிட்ட ஒரு 8-10 பேர் வேலை பாக்குறாங்க. சரி. அவங்க முதல்ல எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்பவே அவங்கள கண்டமேனி திட்டிடுவேன். எதுவும் தப்பு பண்ணாங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல நார்மல் ஆயிருவேன். இப்ப கோவம் வந்துச்சுன்னா யாரையுமே திட்டுறது இல்ல. ஆனா 3 நாள் 4 நாளைக்கு கோவம் குறைய மாட்டேங்குது. அவங்கள நம்ம முகமும் பேசும் மாறிடுது. அவங்க ஒரு 4 நாளைக்கு அப்படியே அந்த கோவம் அடிக்குது. 4-5 நாள் ஆகுது அந்த கோவம் குறையிறதுக்கு. முன்னால வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரீடமா இருந்தது. உடனே திட்டிடுவேன், ஒரு 5 நிமிஷத்துல மறுபடியும் நார்மல் மனுஷனா வந்துருவேன். ஆனா திட்டும் பொழுது ரொம்ப வித்தியாசமா திட்டிடுவேன். அதுங்கிறதுனால வந்து இப்ப நான் வந்து இந்த மாதிரி வந்துட்டேன். ஆனா லேபருக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பழையபடியே திட்டிருங்க சார், நீங்க வந்து 3 நாள் 4 நாள் அப்படியே ஒரு மாறி இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. தெரியல மாட்டேங்குது. கேட்கலாம் நம்ம லைன் கட் பண்ணிட்டு டிவில கேட்கலாமா? நீங்க இருங்க, பொறுத்திருங்க. ஷீலா அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்றாங்கன்றத கேட்டுக்கோங்க. நீங்க கோவத்துல சில வார்த்தைகள் வந்து விட்டுருப்பீங்க கோவமா திட்டும் போது, அதனால அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்ப நீங்க வந்து வார்த்தைகள் விடாம பேசாம இருக்கிறது அவங்களுக்கு ஒரு விதத்துல கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க. எனக்கு 3-4 நாள் ஆகுது கோவம் குறையிறதுக்கு. நீங்க வந்து இப்ப வந்து என்ன பண்ணலாம், யோகா தெரப்பி அது மாதிரி சில தெரபிஸ் எல்லாம் போலாம். யோகா போனதுக்கு பின்னாலே மேடம் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம். யோகா போறதுக்கு முன்னாடி யோகா போனதுக்கு பின்னாலே இப்ப நான் யாரையுமே திட்டுறது இல்ல. அது நல்ல விஷயம் தானே. அவங்க வந்து நீங்க அவங்க கிட்ட எடுத்து சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் மனசுல ஒண்ணும் கஷ்டம் இல்ல, ஆனா நான் பேசாம இருக்கேன் அவ்வளவுதான். 4 படையில அவங்களே சரியாயிடுவாங்க. எனக்கு 4 நாளைக்கு டென்ஷனாவே இருக்கு, அப்படியே அந்த கோவம் கட்டிக்கிட்டே இருக்கேன். நீங்க தெரப்பில வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். நீங்க நல்ல விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அவங்க இத பண்ணத வந்து கொஞ்சம் மறந்துடுங்க. அவங்க நிறைய நல்ல விஷயமும் பண்ணிருப்பாங்கல்ல, பிசினஸ்ல ஒர்க் பண்றவங்க கண்டிப்பா பண்றாங்க. அதெல்லாம் மனசுல அப்பப்ப நினைச்சு பாத்தீங்கன்னா நீங்க அவங்க கிட்ட பேசுவீங்க. ரொம்ப அழகா சொல்லிருந்தீங்க. இப்போ கோவத்தை தணிக்கிறதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அதே சமயம் உங்ககிட்ட இருக்க கோவத்தை தணிக்கிறதுக்கு நீங்க வந்து உங்களுக்கே அவங்க பண்ண சந்தோஷமான விஷயங்களை மனசுல ரிகலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஷீலா மேடம். இப்ப அவங்க தொடர்ந்து சென்னையில இருந்து பிரபு தொடர்புல இருக்காங்க. வணக்கம் பிரபு, மனதோடு பேசலாம்ல என்ன பகிர்ந்துக்க போறீங்க? வணக்கம் மேடம், நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க பிரபு. எனக்கு மேரேஜ் ஆகி குழந்தை இருக்கு. ஒரு 7 வருஷமா எனக்கு ஒரு பிளட் பிரஷர் இருக்கு மேடம். அது டாக்டர் செக் பண்ணி அவங்க வந்து சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து டேப்லெட் கொடுத்துட்டாங்க. இது வந்து வேற எந்த ப்ராப்ளம் இல்ல, உங்களுக்கு நேச்சுரலா பிபி இருக்குன்னு. பட் ஆனா என்னன்னா அதுல இருந்து எனக்கு வந்து ஒரு 7 வருஷமா பயம் வந்துருச்சு. அந்த டேப்லெட்டை கண்டினியூவா போடுறேன், எனக்கு பிபி எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கு. பட் ஆனா ஒரு பயம் கூட வந்துருச்சு ஒரு 7 வருஷமா.
என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க சில டெஸ்ட் எல்லாம் டயக்னோஸ் பண்ணாங்க. அந்த டயக்னோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்ட்டாங்க. இருந்தாலும் நானே இஷ்டப்பட்டு சில இதெல்லாம் படிக்கிறது, அதனால வந்து எதனால பிபி இருக்கும், அதனால பிபி இருக்கும், கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நானே சில இப்ப அது எந்த லெவல்ல வந்துருச்சுன்னா கரெக்டா முடிச்சிடுறேன். எனக்கு வந்து நானே செல்ஃபா போய் டெஸ்ட் எடுத்துக்கிறேன். ரீனல் டெஸ்ட், பயாப்சி டெஸ்ட், அந்த டெஸ்ட் இருக்கிற டெஸ்ட் எல்லாம் அங்கேயாவது ஆஃபர் போட்டா நான் போய் எடுத்துக்கிறேன். அப்போ டாக்டர்ஸ்க்கு வந்து போய் காமிக்கும் போது உங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டி டிசார்டர் தான், உங்களுக்கு பயம் இருக்கு, உங்களுக்கு என்ன நார்மலா இருக்கு, பட் ஆனா பிபி இருக்கு, பட் அது உண்மை, கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, ஃபுட்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. அது பண்ணா கூட என்னோட அந்த பயம் வந்து இப்போ 4 நாள் ரொம்ப அதிகமாகி இப்போ வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் மயக்கம் வருது. மயக்கம் அடிச்சு இது வரைக்கும் விழுந்தது இல்லை, ஆனா எப்பயுமே ஸ்டேஜ் வரைக்கும் நான் மயக்கம் அடிச்சு விழுவ போறேன், மயக்கம் வர போகுதுங்கிற நிலைமை அப்படியே இருக்கு மேடம். அது என்ன அந்த பயத்துல வெளியில வரணும், எந்த வியாதி இல்ல அப்படின்ற மாதிரி எனக்கு புரிய வைக்கணும். அதுக்கு நான் டேப்லெட் தான் பண்ணாங்க, கவுன்சிலிங் கொடுத்தாங்க, எனக்கு சில படபடப்பு மாத்திரைகள் இந்த மாதிரி இன்டர்னல் இந்த மாதிரி மாத்திரை கொடுத்தாங்க. அதனால இப்ப நான் என்ன பண்ணலாம், இப்ப இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத சரஸ் பாஸ்கரவங்க கிட்ட கேட்கலாம். உங்களுடைய சிச்சுவேஷனை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க ரொம்ப பொறுப்பானவர்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு உடல் ரீதியா ஒரு இல்னஸ்னு வந்த உடனே அதனால எந்த விதமான பாதிப்பு உங்களுடைய தொழிலுக்கோ உங்க குடும்பத்துக்கோ வரக்கூடாதுன்ற அளவுக்கு அதிகமான கவலையில உருவார பயம் தான் இது. கவலைங்கிறது வந்துதான் ஆங்ஸைட்டி. எக்ஸசிவ் வரி இஸ் கால்ட் ஆங்ஸைட்டி. உங்களோட பயம் வந்து அதை தொடர்ந்து வருது. இப்ப நீங்க சொல்றத பார்த்தானா ஒரு கவுன்சிலிங், நாங்க வந்து காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பின்னு சொல்லுவோம். அந்த காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி மூலமா உங்களுக்கு குணம் அடையறதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு செல்ஃபா உங்களால பண்ண முடியும். நீங்க இந்த ஊர்ல தானே இருக்கீங்க, மெட்ராஸ்ல? மெட்ராஸ்ல ஒரு நல்ல கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட போய் நீங்க வந்து கவுன்சிலிங் செஷன்ஸ் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். நிச்சயமா உங்களுக்கு இதுல இருந்து வெளியில வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு இருக்கிறது நாங்க சொல்லுவோம் சைக்கோசோமேட்டிக்னு சொல்லுவோம். அதாவது சைக்கலாஜிக்கலா உங்களுக்கு உடல் ரீதியா பாதிப்பு இருக்கிறதுன்னு நீங்களா நம்புறதுனால வர பயமும் கவலையும் தான் இது. இதுல இருந்து நிச்சயமா விலகி வெளியில வர முடியும், ரொம்ப எளிதில வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களை தொடர்ந்து சென்னையில இருந்து அபினேஷ் தொடர்புல இருக்காங்க. மாலை வணக்கங்கள் அபினேஷ். ஓகே, இப்போ பிரபு பேசியிருந்தாரு சென்னையில இருந்து. அவருக்கு உடல் ரீதியா இருக்க ப்ராப்ளம்ஸ்னால மன ரீதியா வரும்னு. ஒரு சில பேருக்கு சில போபியா சொல்றாங்க. ஹைட் பார்த்தா போபியா, இல்ல ரோடு கிராஸ் பண்ணும்போது போபியா, இந்த மாதிரி வேற இன்னும் என்னென்னலாம் போபியா இருக்கு? எஸ்பெஷலி சின்ன பசங்களுக்கு தாக்குற மாதிரியான ஏதான போபியாக்கள் இருக்கா? அவங்க வளர்ற சூழ்நிலைனால இது வரக்கூடுமா? ஷீலா, நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா அவங்க வளர்ற சூழ்நிலையும் இருக்கு. பெரியவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து இந்த பேய் பயம், ரோடு கிராஸ் பண்ணாத ஆக்சிடென்ட் ஆயிடும், சின்ன வயசுலயே சொல்லி 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 அவங்க மைண்ட்ல அதை வந்து புகுத்திடுறாங்க ஒண்ணு. அப்புறம் அவங்களா வந்து ஃபியூச்சர்ல வளரும் போது நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கண்டிஷன் ஆயிடுறாங்க. பாத்தீங்கன்னா ஓப்பன் கிரவுண்ட பார்த்தா ஒரு போபியா இருக்கும், தண்ணிய பார்த்தா ஒரு பயம் இருக்கும். ஸ்விம்மிங் வந்து கத்துப்பாங்க, இருந்தாலும் அவங்களால வந்து ஸ்விம் பண்ண முடியாது. ஐயோ நம்ம வந்து முழுகிடுவோமோ, அந்த மாதிரி ஒரு பயம் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும் பொழுது அதை தாண்டி போறதுக்கு அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணி ஆகணுமா? முள்ளால எடுக்கணும்னு சொல்ற மாதிரி எப்படின்னா 2-3 விதம் இருக்கு, தெரபிஸ் இருக்கு. ஒண்ணு அந்த இப்போ ஹைட் பார்த்து பயம் அப்படின்னா அந்த ஹைட்டுக்கே கொண்டு போய் அவங்களை உட்கார வச்சு கொஞ்ச நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது ஜாலியா, அது ஒரு மாதிரி தெரப்பி. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பயம் வந்து தெளிவாயிடும். இன்னொன்னு வந்து தூரக்கேந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அந்த ஹைட்டை பத்தின பேச்சு இதெல்லாம் வந்து மைண்ட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்லணும். அப்படி இருக்கும்போது சிஸ்டமேட்டிக்கா டீசென்சிடைஸ் ஆகும் இதெல்லாம். நாம ஏழையா இருக்கலாம், நம்ம உடுத்திருக்கிற உடைகள் கிழிஞ்சு கூட இருக்கலாம், ஆனா மனச அரண்மனையா வச்சிருக்கிற வித்தை நம்ம கிட்டதான் இருக்கு. அந்த வித்தையை வளர்த்துக்க கால் பண்ணுங்க 0443042777. மற்றொரு தொலைபேசி எண் 0443063299. அடுத்தபடியாக திருவள்ளூர்ல இருந்து அண்ணாதுரை தொடர்புல இருக்காங்க. வணக்கம் அண்ணாதுரை, நம்ம மனதோடு பேசலாம்ல, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க அண்ணாதுரை. மேடம், எனக்கு இப்போ ஒரு 6 மாசம் பாத்தீங்கன்னா வச்சாங்க சம்பந்தம் இல்லாம திடீர்னு டென்ஷன் ஆகுது. அதான் மேடம், எப்படின்னு சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல மேடம்.
ஓகே, என்னன்னு தெரியல, ஆனா அடிக்கடி டென்ஷன் வருது உங்களுக்கு. என்னன்னு சொன்னா இப்ப நான் சாப்பிட்டு வீட்டுக்கு சொல்றேன், என்ன பண்ணாலும் சாப்பிட்டேன்னு கேட்டா கூட எனக்கு வேற டென்ஷன் ஆயிடுது. ஓகே, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு மேடம். எந்த விஷயத்தை எடுத்தாலும் இந்த மாதிரி மேடம் டென்ஷன் ஆயிட்டே இருக்கு மேடம். சரி, ஓகே, இதுக்கு என்ன தீர்வுன்னு நம்ம கேட்கலாம். சரஸ் பாஸ்கர், இவங்களுக்கு இருக்கிறது என்ன தீர்வு இது? உங்க வயசு என்ன சார்? வயசு 24 இருக்கு. காது வேலை 24 மேடம். 24. சிங்கிளா மேரீடா? இது சிங்கிள் மேடம். சிங்கிள். ஓகே, என்ன விதமான தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க? நான் பிஇ படிச்சேன் மேடம். ஓகே. இன்ஜினியரிங் படிச்சேன். ஓகே. ஆனா இப்ப அந்த என்னுடைய ஃபீல்டு வந்து வேற மாதிரி மாறிச்சுங்க. வேற எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போய் இருக்கேன். அதுவே ஒரு பெரிய பாதிப்பு தானே. படிச்ச படிப்பும் செய்யற தொழிலும் கனெக்ஷன் இல்லாதப்போ அதுவும் உங்களுக்கு ஒரு கவலை உருவாகலாம் இல்லையா? அந்த 4 வருஷம் படிச்ச படிப்புக்கும் செய்யற தொழிலுக்கும் கனெக்ஷன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுடைய ஏஜுக்கு ஈக்குவலா இருக்கிறவங்க, உங்களோட படிச்சவங்க, அவங்க தொழில் செஞ்சு அவங்க சம்பாதிக்கும் போது அதை பார்த்தும் உங்களுக்கு கவலை, நமக்கும் அந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணங்களும் இருக்கலாம். உங்களுடைய டென்ஷன்ங்கிறது என்ன விதத்துலன்னு எனக்கு புரியல. ஆனா மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு வாழ்க்கையில நிமிர்ந்து நிக்கணும், ஆங்கர்டா இருக்கணும் அப்படிங்கிற கவலை வர்றது ரொம்ப நியாயம். இத நீங்க ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு மெம்பர் கிட்டயோ, நீங்க கம்ஃபர்டபிளா இருக்கிறவங்க கிட்ட, இல்லாட்டா ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டயோ நீங்க போய் பேசும்போது அவங்க உங்களை ப்ரோப் பண்ணி உங்க உள் மனசுல என்ன பாதிப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சானா அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா தீர்வை எளிதில் கண்டுபிடிச்சிடலாம். நீங்க டென்ஷனா இருக்கீங்க, கவலைப்படாதீங்க. இதெல்லாம் கூடிய சீக்கிரத்துல சில நாட்கள்ல விலகிடும். அவங்களை தொடர்ந்து ஜெயக்குமார் சென்னையில இருந்து தொடர்புல இருக்காங்க. வணக்கம் ஜெயக்குமார், நம்ம மனதோடு பேசலாம்ல, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம் வணக்கம். என்னுடைய வயசு 52 இயர்ஸ் ஆகுது. கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டு வேற இடம் மாறி போனாங்க. மாறி போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் அவங்க பெரிய லெவல்ல கொஞ்சம் போஸ்டுக்கு பர்சனல் செக்ரட்டரி மாதிரி போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல கொஞ்சம் அவங்களுக்கு பயம் வந்தது. ஏன்னா ஏற்கனவே இந்த இடத்துல நிறைய ஸ்டாஃபுங்க இருந்தாங்க. அந்த மாதிரி இங்க போன உடனே ஒரே ஒரு செக்ரட்டரி மாதிரி போஸ்ட்ல தொட்டு கொஞ்சம் பயம். அதுக்கப்புறம் அவங்க இதுல ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாங்க எல்லாத்த பத்தியும். அதுக்கப்புறம் நாங்க கன்சல்டன்ட் நியூரோ பிஹேவியரல் மெடிசன் டாக்டர் கிட்ட கூட்டு போய் காரணத்துல எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து அவர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, கெமிக்கல் லிக்விட் இன்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸா கொடுத்துட்டு இருக்கோம். பட் எல்லாரும் சொல்றாங்க அது கொஞ்ச நாளைக்கு கண்டினியூஸா கொடுக்கணும் அப்படின்றாங்க. அது கண்டினியூஸா தான் கொடுக்கணுமா, இல்ல ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையா என்ன? ஆனா இப்ப நவ் இஸ் ஆல் ரைட், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஒரு மாதிரி முன்ன இருந்த ஒரு ஆக்டிவ்னஸ் இல்ல, ரிஸ்க் இல்ல, அந்த மாதிரி இல்ல. கொஞ்சம் டல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா பட் முன்ன இருந்த பயம், முன்ன ரொம்ப பயம், எல்லாத்துக்கும் இது பழசெல்லாம் நினைச்சு ஏதோ நினைச்சு எல்லாம் இது பண்ணவங்க இப்ப இது பண்ணி இருக்காங்க. 1.5 வருஷமா மெடிசன் கொடுத்துட்டு இருக்கேன். பட் நார்மலா அப்படின்னு கேக்குறீங்க. அந்த மெடிசன்ஸ கேட்கலாம் நம்ம. ஷீலா, நீங்க என்ன சொல்லுவீங்க? இவங்க திடீர்னு அங்க மாறுதல்னால இந்த தனிமையில இருக்கும்போது சிந்தனையினால கூட அது மாதிரி இருக்கலாம். மேலதிகாரிகளோட அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம தனியா இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி ரீசன்ல கூட மாறி இருக்கலாம். இந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் டாக்டர் காமிக்கிறீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுங்க, அது டாக்டர் தான் சொல்லணும். நீங்க இத கூடவே ஒரு சைக்கோதெரபி, சைக்காலஜி கவுன்சிலிங்கும் போனீங்கன்னா அந்த பயத்துல இருந்து உங்களுக்கு வெளியில வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன மாதிரி பயம்னு கண்டுபிடிச்சு அந்த பயத்துக்குள்ள தெரப்பியை கொடுத்தாதான் சார் அது சீக்கிரம் சரியாகும். ஓகே, ரொம்ப சரியா சொல்லிருந்தீங்க. தனியா இருக்கிறது அந்த ஒரு தொடர்பான பயத்தை நீக்கிறதுக்கு. இப்ப அடுத்தபடியாக சென்னையில இருந்து ரஞ்சினி தொடர்புல இருக்காங்க. வணக்கம் ரஞ்சினி, நம்ம மனதோடு பேசலாம்ல, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? இது மாதிரி என்னுடைய குழந்தை ஒரு பெண் குழந்தை 4.5 வயசு ஆகுது. ஓகே. பாப்பா லாஸ்ட் இயர் ப்ரீகேஜி படிச்சா. அந்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா பிகினிங் கொண்டு போனப்ப நாங்க பயந்தோம், எதுவும் எல்லா குழந்தைங்க மாதிரி பாப்பா அழுவானு. ஆனா ரொம்ப ஜாலியா போனா. இப்ப இந்த வருஷம் வேற ஒரு ஸ்கூல்ல சேர்த்திருக்கோம், எல்கேஜி. பட் ஆனா போன வருஷம் 12 o'clock வந்துருவா வீட்டுக்கு, 9 o'clock போயிட்டு. இந்த இயர் பாத்தீங்கன்னா அவ மார்னிங் 8:15 போனானா ஈவினிங் 4:30 வருவா. ஃபர்ஸ்ட் டே நல்லா போனாங்க ஸ்கூல் ஃபியர் இல்லாம. நெக்ஸ்ட் டேல இருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்கூல்ல அந்த பஸ்ஸை பார்த்தா ஒரு பயம். அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க, சும்மா 2 நாள் அனுப்புங்க, பாப்பா பயம் இல்லாம போயிடுவான்னு. பட் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டுக்கு வந்தும் கூட ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் வந்ததுல இருந்தும் கூட அந்த ஃபியர் இருந்துகிட்டே இருக்கு. நைட்டு ஒரு 11:15 ஆறப்ப கூட நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமா, எனக்கு அந்த ஸ்கூல் வேண்டாம், நான் பழைய ஸ்கூலுக்கே போறேன், என்ன ரொம்ப நேரம் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபியர் இருக்கு. அது ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, சும்மா புஷ் பண்ணி அனுப்புங்க, ஒரு 20 days அப்படி இருக்கும்.
அப்புறம் சரியாயிடும்ன்றாங்க. ஒரு சிலர் வேண்டாம், வீட்டுக்கு வந்து அவ அதையே திங்க் பண்ணிட்டே இருக்கா, ஏன் குழந்தையிலே போட்டு அவளை புஷ் பண்றீங்க, பழைய ஸ்கூலுக்கே திரும்ப கொண்டு போய் விட்டுருங்கன்றாங்க. இது எனக்கு என்ன, ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இது வந்து பாப்பாக்கு வந்து ஃபேமிலியில இது பெருசானாலும் அவளுக்கு நினைச்சதை நீங்க சாதிச்ச மாதிரி ஆயிடும், பிடிவாதம் பிடிச்சா எல்லாம் நம்ம திரும்பி நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதே நடந்துரும், பேச விட்டுருவாங்க அப்படின்ற அந்த தாட் வந்துரும் சொல்றாங்க மேடம். இதுல எனக்கு ஒண்ணும் புரியல, பழைய ஸ்கூலுக்கே திரும்ப அனுப்பிடலாமா இல்ல பாப்பாவை புது ஸ்கூலுக்கு அனுப்பிடலாமா சொல்றாங்க. உங்களுக்கும் அந்த கன்ஃபியூஷன் இருக்கு, நம்ம கேட்கலாம். ஓகே, நீங்க என்ன சொல்லுவீங்க? ரஞ்சினி, உங்களுடைய மகள் வந்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்ட சரியா ஹேண்டில் பண்ண முடியல, தெரியல. அவங்களுக்கு ஒரு பழைய பள்ளிக்கூடத்துல அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, டீச்சர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ற விதம் நல்லா இருந்திருக்கும். அதுல இருந்து மாறுபட்டு ஒரு புது என்வாயன்மெண்ட் போன உடனே ஒரு அந்த உலகமே பெருசா தெரியும் போது ஒரு பயம் வர நிச்சயமா சான்ஸ் இருக்குது. அதனால என்னுடைய ரெக்கமெண்டேஷன், நீங்க பஸ்ல அந்த குழந்தைய அனுப்பாம ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு நீங்க பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விட்டு லஞ்ச் டைம்லயும் நீங்க கூட அங்க வெளியிலேயே இருந்து, கிளாஸ்க்குள்ள இருக்க கூடாது, வெளியில இருந்து அந்த குழந்தைக்கு வந்து நான் இங்க இருக்கேன், நீ தைரியமா போன அந்த தைரியத்தை கொடுத்து நம்பிக்கையும் கொடுத்து நீங்க அந்த ஸ்கூல்ல கண்டினியூ பண்ணறதுங்கிறது தான் ஒரு அந்த குழந்தைக்கு ரெசிலியன்ஸ்ங்கிற அந்த ஒரு ஹேபிட்டை நீங்க உருவாக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அவங்களை தொடர்ந்து திருப்பூர்ல இருந்து கிராந்தி தொடர்புல இருக்காங்க. வணக்கம் கிராந்தி, நம்ம மனதோடு பேசலாம்ல, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடத்துக்கு பேசணுங்க. ஹலோ சாந்தி, சொல்லுங்க. மேடத்துக்கு பேசுனீங்க. பேசுங்க. வணக்கம் மேடம். எனக்கு ரொம்ப பிரஷர் அதிகமாயிட்டு ரொம்ப மன உளைச்சல் இருக்கேன். ஹஸ்பண்டும் சரியில்லை, குழந்தையும் சரியில்லை, அவங்க நம்பிட்டு ரொம்ப கவலைப்படாதீங்க. உங்களோட சோகம் எங்களுக்கு புரியுது, பட் தெளிவா சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன தீர்வுங்கிறத சொல்ல முடியுமா? வாழ்க்கையில ரொம்ப ஏமாந்து ரொம்ப ஏமாந்து, ஹஸ்பண்டும் சம்பாதிக்கிறது இல்ல, ஒண்ணுதான நிறைய படிச்சிருக்காரு, வீட்டுல சும்மாதான் இருக்காரு. சரி பையனை படிக்க வச்சு எல்லாம் பண்ணாங்க, அவனும் எழுதாங்க, அவனோட சுயநலத்தை அவன் பாக்குறான். எப்படி உயிரோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப மன உளைச்சல் அதிகமா இருக்கு. இந்த ஒரு மாசம் பிரச்சனை ஏற்கவே மாட்டேங்குது. சரிங்கம்மா, புரியுது, உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் புரியுது, நம்ம கேட்கலாம். சரஸ் பாஸ்கர், இவங்களுக்கு என்ன தீர்வு சொல்லுவீங்க? ஃபேமிலில ரொம்ப பிரஷர் இருக்கு, அதனால மனசுடைஞ்சு போயிருக்காங்க. என்னமா நீங்க ஒரு பெண்ணு வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆணிவேர் மாதிரி, நீங்களே இப்படி தளர்ந்து போனானாக்க அந்த குடும்பத்துல இருக்கிற அந்த ஆணிவேர் ஆட்டம் காண்பிக்க கூடாது இல்லையா? உங்களுக்கு மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கிறதுக்கு ஒரு பேசுவதற்கு ஒரு ஆள் தேவை. அது முதல்ல எனக்கு தெரியறது. அது உங்க குடும்பத்தினரா இருக்கலாம், இல்ல கவுன்சிலரா இருக்கலாம். யாராவது உங்களை ஜட்ஜ் பண்ணாம உங்களுடைய உணர்வுகள்லயும் எண்ணங்கள்லயும் இருக்கிற பாதிப்பை வந்து நீங்க மனசு விட்டு நீங்க பேசினாலே அதுலயே உங்களுக்கு பாதி பாரம் குறையும். ரெண்டாவது, உங்களுடைய குடும்பத்தினரை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்கு உங்களுக்கு சில யுக்திகள் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கு நீங்க கவுன்சிலிங் கொஞ்சம் போனீங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோன்றது. உங்க மனசுல தைரியத்தை வளர்த்துக்கோங்க சாந்தி. நீங்க தான் உங்க குடும்பத்தை நடத்தி செல்லணும், உங்க மேல இருக்கு. அது பாரமா நினைக்காதீங்க, அதை ஹாப்பியா எடுத்துட்டு கான்பிடன்ஸ் வளர்த்துட்டு நீங்க நடத்தி செல்லுங்க உங்க குடும்பத்தை. சாஞ்சுக்கு ஒரு தோள், கேக்குறதுக்கு ஒரு காது. வாங்க மனதோடு பேசலாம். நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0443427777 0443063299. நம்ம மனதோடு பேசலாம்ல அடுத்தபடியா ஆயிஷா திருவற்றியூர்ல இருந்து தொடர்புல இருக்காங்க. வணக்கம் ஆயிஷா, நம்ம மனதோடு பேசலாம்ல என்ன பகிர்ந்துக்க போறீங்க? குட் ஈவினிங் மேடம். சொல்லுங்க ஆயிஷா. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து சுத்தமா இருக்கணும்னு சொல்ற மனசுல இருக்கனால இப்போ வந்து எல்லா வேலையும் நான் லேட்டா பண்றேன். என்னால சீக்கிரம் எந்த வேலையும் பண்ண முடிய மாட்டேங்குது. இதுல இது வந்து கழுத்துல வந்து எனக்கு சதை பிடிப்பதா இருக்கு, அந்த வலி வேற இருக்கனால எனக்கு எல்லா வேலையும் லேட்டா இருந்தது. எந்த வேலையும் என்னால சரியா சீக்கிரமா செய்ய முடியல. 2 பசங்க வேலை வச்சிருக்கேன் நானு. எதனால சீக்கிரம் செய்ய முடியல ஆயிஷா? எனக்கு மைண்ட்ல வந்து ஒரு வேலை செஞ்சோம்னா அது செஞ்சுமா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம், டவுட் வந்து திருப்பி செய்யறதுனால அதான் லேட்டாவே ஆகுது. என்னால ஒரு வேலையும் சீக்கிரம் செய்ய முடியல. ஒரு மைண்ட் வந்து டிப்ரெஷனாவே இருக்கு எனக்கு.
ஓகே, சிக்கல்லே இருக்கீங்க. இந்த பள்ளி வேற குழப்பமாவே இந்த பள்ளி என்ன சொல்றீங்க மேடம்? குழப்பமா இருக்கா? அடிக்கடி செஞ்சுட்டோமா திருப்பி திருப்பி செக் பண்ணிட்டே இருக்கீங்க? எந்த வேலையானாலும் நம்ம பட்டுன்னு சீக்கிரமா போய் முடியல. ஒரு சந்தேகம் என்ன இது செஞ்சுமா செய்யலையான்னு சொல்லிட்டு செய்யறதுனால அப்படியே திருப்பி திருப்பி நான் செய்யறேன் ஒவ்வொரு வேலையும். அதனால லேட் ஆயிடுது, ஒரு வேலையும் சீக்கிரமா என்னால முடியல. சரிம்மா, இதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கறத நம்ம கேட்கலாம். சரிங்களா? இப்போ ஷீலா, இவங்களுக்கு தீர்வு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆயிஷா, ஆயிஷா, நீங்க வந்து மறுபடியும் வந்து செய்யறீங்கன்னா வந்து என்னெல்லாம் அது மாதிரி செய்யறீங்க வேலைய? எல்லா வேலையும் மேடம், பாத்ரூம் குளிக்கிறது எல்லாம் எல்லா வேலையும் லேட் ஆகும். குளிக்கிறதுனா எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்கம்மா? 1.5 hour மேல ஆகும் மேடம். பல்லு விளக்குனால ஒரு 4 hour ஆயிடும். சாமான் கழுவ ஒரு 2 hour ஆயிடுது. அதனால திருப்பி சுத்தமாச்சா இல்லையான்னு சொல்லிட்டு மறுபடியும் அலம்பிட்டு இருப்பீங்களாமா? அதையே சாமான் மறுபடியும் சேர்ப்பேன், மறுபடியும் அழிச்சுவேன். டாக்டர்கிட்ட போய் காமிச்சீங்களா? சைக்காட்ரிஸ்ட் போல மேடம். நான் முதல்ல கேட்டு அதப்பா என்ன முடியலாம்னு சொல்லிட்டு கம்மிட்டேன். இது ஆக்சுவலா இது வந்து ஓசிடின்னு சொல்லுவோம், அப்சஷனல் தாட் இருக்கும் அவங்களுக்கு. அது அவங்க வந்து ரிப்பீட்டடா வந்து அவங்க மைண்ட்ல வந்து இது நம்ம சரியா செய்யலையோ அந்த மாதிரி தாட் ப்ராசஸ். தீர்வு வந்து இது கெமிக்கல் இம்பேலன்ஸ்னால வருதுனால ஃபர்ஸ்ட் வந்து சைக்காட்ரிஸ்ட போய் பார்க்கணும். அப்புறம் கூடவே தெரப்பி. இப்ப வீட்டுல இருக்கிறவங்களே வந்து பாரு, நான் இதே வேலையை நான் பண்றேன், இதை ஒழுங்கா தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு இன்டைரக்டா அவங்க பண்ணி காட்டலாம். அதை பார்க்கும்போது அவங்களே வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட் மெடிசன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தெரப்பியும் பண்ணாங்கன்னா சரியாகும். ஓகே, இப்ப அடுத்தபடியாக அனார்கலி பெங்களூர்ல இருந்து தொடர்புல இருக்காங்க. வணக்கம் அனார்கலி. ஹலோ, நம்ம மனதோடு பேசலாம்ல, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம் வந்து எங்க வீட்டுக்காருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியாம. சரி, வணக்கம் மேடம். சொல்லுங்க. நல்லா தெளிவா கேக்குது. நீங்க டிவி வால்யூம் குறைச்சிருங்க. வால்யூம் கம்மி பண்ணி தான் வச்சிருக்கேன் மேடம். சரி, ஓகே. நல்லா மேடம், எங்க வீட்டுக்காருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்படி உடம்பு முடியாம மைண்ட் கொஞ்சம் ஆஃப் ஆயிடுச்சு, டென்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் மேடம். சரி, எடுத்ததுல இருந்து இப்ப நல்லா நார்மலா இருக்கிறாங்க. லைட்டா கோவம் வந்தா கூட எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருது. என்ன செய்யறது எது செய்யறது ஒன்னும் தெரியல. அப்படி கொஞ்சம் கோவப்பட்டா கூட எனக்கு ஏன் வேலை என்னால கண்டினியூ பண்ண முடியல. பசங்களுக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்க முடியல, அயன் பண்ணி கொடுக்க முடியல. ஏன் ஆன் பண்ண ஆஃப் பண்ணு கூட தெரியல. எனக்கு பழைய பையன் எனக்கு வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணலாம்னு தெரியல. எனக்கு 2 பசங்க. பெரிய வந்து மெக்கானிக்கல் படிக்கிற, அப்படி குட்டி பையன் வந்து 10th படிக்கிறான். இப்ப எனக்கு பசங்களை மெயின்டைன் பண்ணவும் பயமா இருக்கு. அவங்க எல்லாம் இப்ப பெரிய பசங்களா ஆயிட்டாங்களா, கோவப்படுறாங்க. இவங்க கோவத்தையும் சமாளிக்க முடியல, இவர் கோவத்தையும் ரொம்ப எனக்கு பயமா இருக்கு. எதுவுமே என்னால வேலையில என்னால செஞ்சுக்கிற முடியல. லைட் ஆஃப் பண்ணா போட்டுறேன், மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு போறேன். பால் அடுப்புல வச்சு சக்கரை போட்ட போது உப்பு போட்டுறேன். என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல மேடம். அது என்ன செய்யறது, நான் எப்படி என்ன தயார் பண்ணிக்கலாம்? இப்போ நீங்க கேட்டது ரொம்ப சரியான கேள்வி. ரொம்ப சரியான கேள்வி. இப்படி இருக்கு மனசொடைஞ்சு போகாம எப்படி நீங்க தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கறத சரத் பாஸ்கர் கிட்ட கேட்கலாம். ஆயிஷா, உங்களோட கணவருடைய உடல்நிலை குறைந்ததுனால வந்த பயமும் கவலையும் நீங்க அவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. இப்ப அவர் நல்லா ஆயிட்டாரு. ஆனாலும் பழையபடி அவர் உடம்பு நிலை மோசமாயிடுமோங்கிற அந்த பயம் உங்க எண்ணங்கள்ல ஒட்டிட்டு இருக்கிறதுனாலதான் அதனோட நீங்க வேலை செய்யும் போது உங்களுக்கு ஞாபக மறதி, செஞ்சதையே திரும்பி செய்யறது, இல்லாட்டா செய்யறத ஸ்லோவா செய்யறதுங்கிற அந்த பழக்கம் வந்திருக்கு. நீங்க வீட்டுல வச்சிருக்கிற பிள்ளைங்க 2 பேருமே ஒரு டீனேஜர்ஸ் மாதிரி தெரியறதுனால சில வேலைகளை அவங்களும் பகிர்ந்துக்கும்படியா நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டென்ஷன் குறையும். நம்பர் 1. ஏன்னா எல்லா வேலையும் நீங்க செஞ்சுட்டு 3 பிள்ளைகளை வீட்டுல வளர்க்கிற மாதிரி இருக்கும்போது உங்க டென்ஷன் நிறைய தான் இருக்கும். நீங்க உங்களை தயார் நிலையில படுத்திக்கணும்னா முதல்ல வேலைக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். அது உங்களோட 5 மணி நேரம் தூக்கமோ இல்ல 8 மணி நேரம் தூக்கமோ, அதை பிரிச்சு தூங்குறீங்களோ இல்ல ஒன்னா தூங்குறீங்களோ அது உங்க கையில தான் இருக்குது. சோ ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் நீங்க முதல்ல ரெகுலரைஸ் பண்ணினாலே உங்களுடைய மற்ற வேலைகளை செய்யக்கூடிய, அந்த சிந்திக்கக்கூடிய, பிளான் பண்ணக்கூடிய அந்த தாட்ஸ் வந்து கிளியரா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ரொம்ப சரியா சொல்லிருந்தீங்க. அண்ட் இவங்களுக்கு இருக்க ஒரு தைரியம், குழப்பம் இருந்தாலும் கூடவே தைரியம் இருக்கு. அது நிறைய பெண்களுக்கு இருக்க மாட்டேங்குது. அது ஏன்? அவங்க வளர்ந்த விதம், வளர்க்கப்பட்ட விதம், ரசாயன ரீதியான உள்ளுக்குள்ள இருக்கிற சில டெபிசிட்ஸ், அனுபவ ரீதியான சில அதிர்ச்சி தரக்கூடிய சில எக்ஸ்பீரியன்சஸ், எல்லா காம்பினேஷனும் இருக்கு திவ்யா. ஓகே, இவங்களோட வழக்கப்படியா அவங்க வளர்க்கப்படுற விதத்திலயும் இருக்கு இல்லையா? சோ ஃபேமிலியில இருந்து இப்போ கல்யாணம் ஆனவங்களும் சரி இல்ல கல்யாணம் ஆகாதவங்களும் சரி ரொம்ப பயந்த சுபாவம் இருக்கிறவங்களை எப்படி அவங்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுத்து வளர்க்கறது?
கான்ஃபிடன்ஸ் வந்து மெயினா பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட தான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் க்ளோஸா இருப்பாங்க. அம்மா கொஞ்சம் அசர்ட்டிவா வந்து சில புத்திமதி எல்லாம் சொல்லலாம். இல்ல வீட்டுல சிஸ்டர்ஸ், எல்டர் சிஸ்டர்ஸ் அப்படி இருந்தாங்கன்னா எதிர்பார்த்து வீட்டுக்கு ஒரு புது வீட்டுக்கு போறோம்னா சில சிச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு தெரியும். எந்த வீட்டுக்கு போறோம், அந்த வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க, இதெல்லாம் தெரிஞ்சு முன்னாடியே கொஞ்சம் அசர்ட்டிவா ஏதாவது வந்து அவங்களை எப்படி வந்து பகச்சுக்கணும் அப்படிங்கறது கிடையாது. அவங்க இந்த சிச்சுவேஷன் எப்படி பண்ணானா நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறது வந்து ஒரு முன்கூட்டியா வந்து சொல்றது நல்லது. ஓகே, இப்ப அடுத்தபடியா சென்னையில இருந்து ரஜிதா லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். ரஜிதா, நம்ம நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேம் என்னோட பாப்பாக்கு தான். என்ன பிரச்சனை? பாப்பாக்கு வந்து 4 வயசுல இருந்து தலை மயக்கம் வந்துடும் மேடம். சரி, இப்ப அவங்களுக்கு என்ன வயசாகுது? இப்ப 10 வயசாகுது. இப்ப நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்குது. நரம்பு டாக்டர் தான் பாக்குது. ஓகே. நரம்பு வந்து இந்த இன்னும் உங்களுக்கு அப்பப்ப மயக்கம் வருதுங்களா? இப்பவும் மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்குது மேம். ஓகே ஓகே, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்கலாம். அவங்களுக்கு வந்து சரியா விளக்க முடியல, மயக்கம் வருதுன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன தீர்வு இருக்க முடியும்? நீங்க என்ன சொல்றீங்க? இது நியூரலாஜிக்கல் டிஸ்பங்க்ஷன் மாதிரி தெரியறது. அதனால அவங்க ஆல்ரெடி கன்சல்ட் பண்ணறதுனால மருத்துவ ரீதியா இதுக்கு ஆலோசனை கொடுக்கறது தான் நியாயம், சரின்னு நான் நம்புறேன். ஆமா, இப்போ வந்து குழந்தைக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி ஆக்சுவலா இவங்க தான் மனசொடிஞ்சு போயிருக்கா மாதிரி இருக்கு. இவங்களுக்கு தான் தைரியம் சொல்ல வேண்டியிருக்கும் நம்ம. இப்ப அடுத்தபடியா கோவையில இருந்து லட்சுமி தொடர்புல இருக்காங்க. வணக்கம் லட்சுமி, நம்ம மனதோடு பேசலாம்ல, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? ஆக்சுவலா நான் பங்கட்டூர்ல இருந்து லட்சுமி பேசுறேன். சொல்லுங்க. என்னோட பொண்ணு வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து என்ன ஒரு தாட்னா, இந்த பிலிம்ஸ்ல எல்லாம் வர்ற மாதிரி டீனேஜ் எல்லாம் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட். அதனால அவ எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. பட் அது எதுவுமே செட் ஆகாதனால அவ வந்து இப்ப ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கா. ஆனா அவளை எந்த பாய்ஸ் கிட்ட பேசினாலும் அவளை வந்து லவ் பண்றேன் அந்த மாதிரிதான் அவங்க இருக்காங்க தவிர ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டேங்கிறாங்க யாருமே. அதனால அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் லைக் அது ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கா. அவ எனக்கும் அந்த மாதிரி பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும், ஜாலியா ஊர்க்கணும், எவ்வளவு சொன்னாலும் அவருக்கு புரியவே மாட்டேங்குது. அது இந்த காலத்துல செட் ஆகுது. தானா வரணும் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது, நீ தேடி போனாலும் தானா வரணும், உனக்கு நல்லவங்களா அமையணும். அது உனக்கு புரியவே மாட்டேங்குது. எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல எனக்கு. நீங்களே ஒரு செஷன் கவுன்சிலிங் ட்ரை பண்ணி பாத்துருக்கீங்க, ஒர்க் அவுட் ஆல. நம்ம கேட்கலாம். சரஸ், நீங்க இவங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? இந்த டீனேஜ் இயர்ஸ்ல வந்து இந்த ஐடென்டிட்டி அண்ட் இண்டிவிஜுவாலிட்டி அது வந்து உருவாகிற இந்த நிலைமையில அவங்க நிறைய கனவுகளோட இந்த காலேஜுக்கு போயிருக்காங்க, ஜாலியா இந்த காலேஜ் லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு. ஆனா இங்க முக்கியமா அவங்க கவனிக்க வேண்டிய அவங்க என்னன்னா சில விஷயத்துல தெளிவா இருக்காங்க. அதாவது ஐ வாண்ட் டு பி ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரிபடி அப்படின்னு. அந்த ஃப்ரெண்ட்லிங்கும் போது சில பவுண்டரிஸ் இருக்கு. அந்த வரைமுறை அவங்க யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கங்கிறது, அந்த வரைமுறையை எப்படி வகுத்துக்கிறாங்கிறத வச்சுதான் நிச்சயம் பண்ண முடியும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சுமூகமா இருக்க போறதா இல்ல சண்டையிலையும் பிரிவிலையும் முடிய போறதான்னு. சோ பவுண்டரி இஸ் நம்பர் 1 இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து கம்யூனிகேஷன். கம்யூனிகேட் அவங்க பண்ணும்போது என்ன விதமான வார்த்தைகள் சொல்லி அவங்க மத்தவங்க என்ன விதமா புரிஞ்சுக்கிறாங்கன்னு, அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசும்போது அதை லவ்வா அவங்க எடுத்துட்டு அவங்க வேற ட்ராக்ல போயிட்டாங்கன்னா அது வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அர்த்தம் இல்லாம போயிடும்னு. சோ உங்களோட டாட்டர் இப்ப இருக்கிறது கிராஸ் ரோடுன்னு நாங்க சொல்லுவோம். நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அவளை பயமுறுத்தவும் முறுத்தாதீங்க. நீ ஆண்கள்கிட்ட பேசவே பேசாதன்னு நீங்க சொல்லாதீங்க. ஆனா பவுண்டரிஸ்ங்கிறத ரொம்ப கிளியரா தெளிவா அந்த பவுண்டரி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல ரிலேஷன்ஷிப்ல அதை ஒண்டி நீங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருங்கம்மா. ரொம்ப அழகா சொல்லிருந்தீங்க. வந்த காலர்ஸ்க்கு ரொம்ப நல்ல ஆலோசனைகளும் கொடுத்தீங்க. வாழ்க்கை அப்படின்றது கஷ்டங்கள் நிறைந்ததுதான். யாருக்குதான் கஷ்டம் இல்லை? ஆனா இந்த கஷ்டம் தான் சந்தோஷத்தை ரெட்டிப்பாக்கும். அதே போல மழைக்கு பிறகு வர வானவில் தான் வானத்தையே அழகாக்கும். மனதோடு பேசலாம். உங்களுடைய வானவில் உங்க கையில தான் இருக்கு. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.